நீர்கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காண்டி அப்பா விளக்கிட்டு நிற்கிறார். வெட்டுறது கட்டுறது வெட்டுறது கட்டுறது அப்படித்தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. அந்த விஷயத்த நான் ஒரு ஆளை நானே வச்சு என்ன ஃபெயிலியரா என்ன பிரச்சனை தானே. எனக்கு கடன் வாங்கவும் பிடிக்காது, கடன் கொடுக்கவும் பிடிக்காது. இப்ப அம்மா கனடால என்ன கஷ்டப்படுறாங்க. அம்மா அடுத்த முயற்சி விட்டால் நான் ஒரு தொழில் முயற்சி கொண்டு வாங்க போறேன். செய்தா நீங்க செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் இவர் தான் கொஞ்சம் விடையிலே விடையில நான் அப்படியே வாயினர் படி குழப்பி விட்டேன். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் புத்தாண்டு, அதாவது புதிய ஆண்டு பிறந்திருக்குது. ஆனால் நேற்று காணொலி ஒன்றும் போடலே. நாங்கள் எடுத்துனேன் நல்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்துனேன். நான் போடலாம் போயிட்டுது. நல்ல வீடியோ, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அருமையான ஒரு வீடியோ உண்டு. அது எப்படி இன்றைக்கு 9 மணி வரை சரியா 9 மணி போடுவோம். பின்னேரம் இரவுக்கு 9 மணி 9 மணி என்றா இலங்கை டைமுக்கு 9 மணி என்றா யோசிச்சு பாருங்க. உண்மையாவே தரமான காணொலி உண்டு. என்ன கிட்டத்தட்ட 3-4 மணித்தியாலமா மீனா கட்டிச்சது. நாங்கள் என்ன 3 மணித்தியாலத்து மேல அது செய்து முடிய இங்கே 2 போட்டுது, 2 கொஞ்சம் பிந்தி போட்டுது. இப்போ கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணி கொண்டு வந்து நான் எடிட் பண்ணி போட்டு அப்படியே படுப்போம்னு சொல்லி போட்டு வேற ஒரு கரமத்தை அதில் ஒளிப்பிவிடுங்க சொல்ல. நீங்கள் என்ன நீங்கள்? நான் அப்படியே வாயினர் படி குழப்பி விட்டேன். 11:30 இல்லை 11:30. நான் நீ 11:30 ஒன்றும் வேண்டாம், 11:30 வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டேன். அப்போ இன்றைக்கே அந்த காணொலியும் போட்டு இந்த காணொலி தான் நீங்கள் முதலாக பார்த்து கொண்டு இருப்பீங்க. சரியா இந்த காணொலி இலங்கை நேரத்துக்கு 6 மணிக்கு வந்திருக்கும். இப்போ இனிமேல் கூடுதலாக 4 நாளைக்கு கொஞ்சம் பிழைச்சாலும் இனிமேல் 7-8 மணிக்கு இடையிலே காணொலி போடணும். என்ன ஆக பிந்தி எல்லாம் விடக்கூடாது. என்ன அப்போ தானே அந்த எல்லாரும் பார்க்கக்கூடிய டைமில் இருக்கும். என்ன இப்போ புது வருஷம் பிறந்திருக்கு 2025ஆம் ஆண்டு. இப்போ நீங்கள் என்னென்ன கொள்கைகள் எடுத்திருக்கிறீங்க? என்னென்ன கொள்கை எடுத்திருக்கிறேன்? கொள்கை இன்னும் எத்தனை வயசாகட்டும், வயசா சொல்லுங்க. 57 வயசு, நீ 58 வயது. 57 இப்போ 58 வயசு இந்த வருஷம். இந்த வருஷம் 58 வயது. ஆண்டுக்கு ஆண்டு வயசு இல்ல, இந்த வயசு 57. என்ன 57 உங்களுக்கு 11 மாசம் கிடக்கு. 58 வயசாக 58 வயதாக 57 வயசு இந்த வருஷம். எனக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக 25 வயசு. உங்களை மாதிரி எனக்கும் 11 மாதம் கிடக்குது. 26 வயசாக 26 வயதாக. உங்களை மாதிரி 11 மாசம் கிடக்குது. இந்த 25 வயசுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு ஒன்று செய்யறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜோதிச்சு கனகாலன் இப்போ 1.5 வரியமா 1.5 வரியத்துக்கு மேல என்ன 1.5 வரியம் இல்லை கூட கனநாளா கேட்டு விடையில செய்தா நீங்க செய்ய மாட்டேன் இவர் தான் கொஞ்சம் விடையில நீங்க அது என்னன்னு சொல்ல போறது இல்லை. இப்ப இந்த காணொலியில என்ன விஷயம்னு சொல்ல போறது இல்லை. ஏன் செய்ய மாட்டேன்? அது நீ செய்ய மாட்டா, பொறுப்பு நின்று செய்ய மாட்டேன். பொறுப்பு நின்று செய்யறது தானே. இதையும் நாங்க முடியாது விட்டுட்டு போனா எல்லாம் முடிஞ்சோடும். நான் ஒரு தொழில் முயற்சி கொண்டு வாங்க போறேன். தொழில் முயற்சி ஒரு பிசினஸ் தானே. அது பிசினஸ் தான். தொழில் முயற்சி உண்டு. இனி யார் என்ன சொன்னாலும் தொழில் முயற்சி கொண்டு வாங்க போறேன் என்று அதுல எனக்கு 100% நம்பிக்கை கிடக்கு. அப்படின்னு நான் வந்துடுவேன் சொல்லி. ஏன்டா இப்ப ஆரம்பத்துல இவ்வளவு பேர் வந்திருக்கேன். ஏதோ ஒரு இப்ப எல்லாம் தோத்து போடும் நினைச்சு கொண்டு இருந்தா அப்படியே நாங்கள் கீழே தான் போகணும். ஜெயிக்கணும் மட்டும் சொன்னா ஏதாவது சின்ன முயற்சியை போடணும். அதுக்காண்டி கிடக்குற எல்லாத்தையும் வச்சு அந்த முயற்சியை போடக்கூடாது. அம்மா அடுத்த முயற்சி விட்டால் கொம்பா அடுத்த முயற்சி. அம்மா என்ன முயற்சி? கொம்பா வெளிநாடு போட்டு வலிக்கிட்டுச்சு. இப்ப போயிட்டாதானே வெளிநாடு போயிட்டா போய் சரி வருது இல்லை. அங்கதே வாழ்க்கை அப்படித்தானே தெரியும் தானே. எங்க முந்திக்கு ஓரளவுக்கு கனடா பிரச்சனை இல்ல. இப்ப கொஞ்சம் ரிஸ்க் கண்ட மாதிரி தான் சொல்லினேன். என்ன வலிக்கிட முதலே கொம்பாக சொல்லி கொண்டு வந்தேன் நான். என்னண்டு வெளிநாட்டு வாழ்க்கை சரி வராது. அது இங்க எனக்கும் பெருசாண்டு இப்போதைக்கு அந்த இன்ட்ரெஸ்டுகள் இல்லை. வெளிநாடுன்றது முந்தி சின்ன வயசுல கனடா அது இதுன்னு சொன்னா அங்க மேல் லோகத்திலங்க இருக்கொண்டு முதலே போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த வந்த பிறகு சவுதி போன பிறகு வெளிநாடே வெறுப்பு வேண்டாம். குளிரும் பார்க்க இந்த இது நல்லா எனக்கு பெருசாண்டு உண்மைக்கு முந்தி சின்ன வயசுகள் இருந்ததா. இப்போ 2-3 வருஷங்களுக்கு முதல் இருந்ததான். பேந்து போக பெருசாண்டு அதுல என்ன சொல்ற சும்மா போய் உழைக்கக்கூடிய எல்லாம் கஷ்டப்பட வேணும். கஷ்டப்பட்டு தான் இல்ல நாடு இல்ல. கனடாவும் நல்ல நாடுதான், எல்லாம் தரம் நாடு. அதுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டப்பட வேணும். கஷ்டப்பட்டா தான் வாழ்க்கையில முன்னேறலாம். அது கஷ்டப்படுறேன்னா இப்ப நான் என்னாலே இல்லாத இல்லை. இப்ப வேலை குடிக்காதா போகலாம். இப்ப என்னாலே இல்ல. கால் பிரச்சனை இங்கே காலுக்கு ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறது. இப்ப அம்மா கனடால என்ன கஷ்டப்படுறாவோ? அம்மா கொம்மா நல்லா கஷ்டப்படுறது வேண்டாண்டு பொறுப்பில் இருக்கிறா. தைக்கிற மட்டும் எடுத்து போடுறா. வீடியோவில் போடுறா. என்ன தையல் அந்த இடத்துக்கு வராது.
அவ இருக்கிற இடம் போல டொராண்டோவில் இருந்தால் நல்ல டொராண்டோவில் மார்க்கது போகணும் அங்கங்கே இருந்தா நல்ல இது வேணும்னு சொல்லி கேள்விப்படுறேன். அங்க அவையில் சோவாவில் இருக்கணும் என்ன ஒசோவாவில் இப்ப இருக்கிறது. ஒசோவால இருந்து போறோம்னு சொன்னா இழப்பு வண்டாகும். அங்க போய் வீடு எடுக்க வீடு விட்டு போகணும். அப்படின்ற படிப்பு இருக்குது, கணக்கு விஷயம் இருக்குது, ஒன்றும் செய்யலாது. ஏனென்றால் முதல் கஷ்டப்பட்டா தான் அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன அந்த இடத்துல கொம்பவுண்டுமே செய்யல. அவ எப்படியும் பெறவாதான் நெஞ்ச பாரத்தை தான் குளறி கொண்டு இருக்கிறா. இப்படி எனக்கு தெரியும் இந்த வருஷம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன இந்த வருஷமோ இப்ப வாராண்டு தெரியாது, திடீரெண்டு தெரியாது. இப்ப வாராடுதா திடீரெண்டு வருவா. இப்படியும் வராம போக இப்படியும் இந்த வருஷம் வருவான்னு நம்பிக்கை கிடக்குது. இந்த வருஷம் 100% தெரியும் இந்த வருஷம் வருவா சூறா வருவா. வந்தாலும் திருப்பி போகணும். என்ன நீங்களும் போகணும். என்ன நான் போறது அப்போ கொம்மா நின்றால் கடையில போத்தான் வேணும், போய் வரதுக்கு காசு இல்லை வேணும். அது 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 பயந்து பார்க்கலாம் போய் வர்றது பெரியாரா. நீங்களும் நிக்கல, நீங்களும் போத்தான் வேணும். இப்ப கொஞ்ச நாள்ல போகணும். இப்ப வந்த நீங்கள் 8ஆம் மாசமோ 9ஆம் மாசம் 19 அப்ப வார வருஷம் 9ஆம் மாதத்துல நீங்க போகணுமே திருப்பி. வார வரியம் 9ஆம் மாதம் நிக்கலாம், 2 வரியும் நிக்கலாம். தெரியல இங்க தொடர்ச்சியா நிக்கல 2 பேரும். மற்றது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு தொழில் முயற்சி துவங்க போறான்னு சொன்னான் தானே. அந்த தொழில் முயற்சி இப்ப கிட்டல எல்லாட்டையும் காய்ச்சி அதுக்கு இடங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓகே. நீ ஓகே ஆகிறண்டா நீ அது செயற்படுத்தணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். 3 மாதம் ஆகும். என்னடா எனக்கு கடன் வாங்கவும் பிடிக்காது, கடன் கொடுக்கவும் பிடிக்காது. விளங்குதோ என்னவோ தெரியாது. நான் கடன் வாங்கவும் பிடிக்காது, கடன் கொடுக்கவும். கடன் கொடுத்தா அது அந்த உறவுகளை முறிச்சு போடும். என்ன திருப்பி என்னன்னு சொல்றது, இப்ப கொடுத்து போட்டு கொஞ்ச காலம் தரா இருந்தா அது உறவு முறிக்கிற மாதிரி. என்ன இல்லண்டா அவரு சொல்லு கொடுத்துட்டு பல பிரச்சனை. அப்படி கடன் கொடுக்கறதும் பிடிக்காது, அவட கடன் வாங்குறதும் பிடிக்காது. அதால பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிறத வச்சு போட்டுன்னு சொன்னா என்ன ஒன்றுமே இல்லாம போற மாதிரியும் போடும். என்ன சொல்லல அது. அதால பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற வச்சு நான் துவங்குற பிளான் இல்ல. இனி உழைக்கிறத வச்சுதான் மெல்ல அப்படி பெருசு என்னன்னு சொல்றது கொஞ்சம் இது அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அதுக்கு மாதிரி செய்து ஒரு 3-4 மாதத்துல இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இந்த தொழில் முயற்சி ஆரம்பிக்க போறேன். 100% அதுக்கேற்ற ஒரு இதை போடுவார். ஏன்னா என்ன முயற்சி என்றா 100% முயற்சியை போடுவார். முயற்சி இல்லை இது கண்டிப்பா சக்சஸ். என்னடா எங்களோட உறவுகள் இருக்கணும். உறவுகள் சொன்ன என்னன்னு சொல்றது, உறவுகள்கிட்ட சொன்னாலே உறவுகள் பாத்துக்கிட்டு என்னன்னு சொல்றது, அதுக்கு என்ன அது சொல்றது பாருங்க. வேற மாதிரி நினைச்சு போடுவேன், நான் சப்போர்ட் பண்றேன். என்ன பிடிக்காதாக்கள் வேற மாதிரி நினைச்சு போடுவேன். அப்படி இல்லை, அந்த சப்போர்ட் உறவுகள்கிட்ட சொன்னா அந்த ப்ரோமோட் பண்ணிடுறதுக்கு உதவியா இருக்கும். என்ன ப்ரொமோஷன்டா எல்லாருக்கும் தெரிய பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தெரிய பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் கடன் வாங்குறது பிடிக்காது, கடன் கொடுக்கறதும் பிடிக்காது. நான் முயற்சி எடுக்க போறேன் சொந்தமா நான் தான் அப்படி ஃபுல்லா போட்டு. இப்ப இல்ல மெல்ல தான் செய்ய போறேன். ஒரே நடியா போய் விழ போறது இல்ல. இப்ப கிணத்துக்கு விழுந்த மாதிரி ஒரு போய் விழ மாட்டேன். மெல்ல துவங்க போறேன். அதுதான் ஒரு இது உண்டு. அதோட இன்னும் ஒரு இது ஒன்று கிடக்குது. இதுதான் 2025ஆம் ஆண்டு நான் அடுத்த முயற்சி எடுத்து செய்தே ஆகணும். ஃபுல் ஏர் என்ன சொன்னாலும் செய்தே ஆகணும்னு சொல்லி வீட்டை அம்மா அப்பா இல்ல அம்மா களி அபி எல்லாரும் சொல்லி போடணும். அப்பயே கேட்டு கொண்டு இருந்தவன். நீங்க மட்டும் என்னதுக்காண்டி அப்படி அந்த சரிவரான்னு சொல்றேன். நீங்க என்ன ஃபெயிலியரா என்ன பிரச்சனை தானே. இப்ப இவ்வளவு பேரும் செய்து ஏதோ முன்னேறி வந்திருக்கிறேன். அதெல்லாம் அமையவில்லை வேணும், அமைகிற இடத்துல இருக்கவில்லை வேணும். இப்ப நான் யோசிச்சது இப்ப கூடுதலா இப்ப ஏதோ ஒரு கடையதாரர் வச்சுக்கிறாருன்னு சொன்னா என்ன கூப்பிட்டு அந்த கடைக்காரால் இப்ப அந்த கடையை வெளியுலகத்துக்கு தெரிய பண்ற மாதிரி தெரிய பண்ணினேன் தானே. இப்ப நான் ஒரு விஷயத்த செய்யல, அந்த விஷயத்த நான் ஒரு ஆளை நானே வச்சு வெளியுலகத்துக்கு தெரிய பண்ணி போடுவேனே. அப்பேக்கு எனக்கு பெரிய ஒரு சக்சஸ் தானே. இன்னும் பார்ப்போம். என்னவோ தெரியல எனக்கு. இந்த கண்டிப்பா விட போறது இல்லை. இந்த முயற்சி செய்தே தான் நான் போறேன். கிட்டத்தட்ட 3-4 மாதத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன உண்டு அப்பா இப்ப எங்க வெளிக்கிட்டு நிக்கிறேன்னு சொன்னால் கொழும்பு ஏர்போர்ட், அதாவது நீர்கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காண்டி அப்பா வெளிக்கிட்டு நிற்கிறார். உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு முகமுடையால் வேற போறா என்று சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கன்னதரம் பார்த்துருக்கிறீங்களா இல்ல அந்த கதையில நோமலா விட்டுருப்போம். என்ன இப்ப இந்த கதையில நோமலா சொல்லியிருப்போம். என்னென்று நீங்கள் யோசிச்சு பாருங்க யாரா இருக்கும். இப்ப வெளிக்கிட போறீங்களா? என்ன இப்ப வெளிக்கிட போறோம். 12 மணிக்கு வேன் வரும். 12 மணிக்கு வேன் பெறுமா. இப்ப நேரம் வந்துடுது.
இப்ப கனடா எப்படி உண்மைங்க சொல்லுங்க. கனடா எல்லாம் தான் வேலை செய்ய வேணும். இப்ப அம்மாக்கும் என்ன சொல்றது, ஆனா அம்மாக்கும் வேலை இல்லை அந்த இடத்துல. நார்மலா அம்மா தையல் தெரியும், தையல் வந்தால் இருக்கலாம். தையல் உழைக்க வேணும். ஆனா அம்மம்மாவோட போயிடாது. அம்மம்மா கொஞ்சம் வயது போயிட்டு தானே, அப்ப மறதி கூட அம்மம்மாக்கு. அம்மம்மாக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மறதி கூடவாம். எல்லாருக்கும் வயது போய்க்கலாம், அப்படித்தான் மறக்கும் தான். இப்ப எனக்கு வயது போனாலும் மறக்கும் தான், உங்களுக்கு வயது போனாலும் மறதி வந்துட்டுது. இப்ப என்னன்னா, இப்ப அப்பா அங்க ஒரு அதாவது ஒரு ஆள் வேற பழக்கப்பட்ட முகம் அப்பா கூட்ட போறார். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கனடா வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அதாவது எல்லாருமே கூடுதலா இப்ப கனடா பழைய ஆக்கள பிரச்சனை இல்ல. எல்லாம் எனக்கு சொன்னது ஒரு 10 வருஷத்துக்குள்ள போனாக்களுக்கு கூடுதலா கஷ்டப்பட்டு தானே இருக்கிறேன். பழைய ஆக்களும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கணும். சில பேர் தான் இருப்பு இருக்கிறவ தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும். மற்ற வேலையும் உழைப்பு கூட வாரவ தான் இல்லாட்டி. அதாவது இந்த மாதிரி தொழில் முயற்சி செய்யறாங்கலாம் நல்லா இருக்கணும். அதாவது ஒரு இதுக்கு முதலாளியா இருக்கால் தான் நல்லா இருக்கணும். அப்படித்தான் முதலாளியா இருக்கிறவ தான் நல்லா இருக்கணும். ஆனா முதலாளி ஆகணும், வெகு சீக்கிரம் முதலாளி ஆகணும். மற்றது யூடியூப்பை மட்டும் விட்டு விடுவாங்க நினைச்சு போடாங்க. யூடியூப் தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா சோறு தந்ததானே யூடியூப், அதால யூடியூப் எல்லாம் விட மாட்டேன் நான். மற்றது என்ன சொல்லணும் சொல்லுங்க. வேற என்னத்த சொல்றது? இப்ப அங்க என்ன அபி என்ன படிக்கிறானோ? அபி பள்ளிக்கம் போறதும் வலிக்கிட்டால் 9 மணிக்கு. அவனுக்கு இப்ப 16 17 இனி 6 வருஷங்கள்ல வேலைக்கும் போகணும். என்னால் வேலை போறதில்ல. அப்போ 3 வருஷம் படிக்கணும். இப்ப 18 வயதுல ரெண்டு சும்மா நார்மலா வேலைக்கு போலாம். வேலை கிட்டல இல்ல, ஒரு வேலையும் இல்லை. ரை பண்ணி ஒரு டாம் வேலை கிடைக்கல. ஆனா நல்ல ஒரு படிப்பு படிச்சு முடிச்சான்னு சொன்னா நல்ல ஒரு வேலை ஒன்று கிடைக்கும். என்ன படிச்சு முடிக்கிறேன்டா காசு தான் கூட வேணும், கடன் எடுத்து தான் படிக்கணும். அதுதான் இப்ப என்ன சொல்ல வந்து மறந்துவிடன். எனக்கு உண்மையாவே எனக்கு அங்க போயிருக்கிறார்கள், ஏற்கனவே போய் 7-8 வருஷங்கள் இருந்தார்கள் எல்லாம் சொல்லினோம். கனடா வாழ்க்கை அப்படித்தான். அதாவது கிரெடிட் எடுக்கிறது, வெட்டுறது, அதை கட்டுறது, வெட்டுறது அப்படித்தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். நான் அண்ணாக்கு மட்டும்தான் அப்படி என்ன கொண்டிருந்தா, அண்ணாக்கு இல்ல அங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு அப்படித்தான். அதால கவலைப்படுத்தவில்லை. அதான் வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியான்னு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல முயற்சி ஒன்று எடுத்தா மட்டும் காணும். முயற்சிண்டா நல்லா பார்த்து. மற்றது முக்கியமா நான் நடக்க போறதை பற்றி யோசிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னா மண்டை பலதாகி அதை ஒரு பைத்தியத்தன்மையை கொண்டு வந்து விடும். அதில் இப்ப நடக்கிறது எப்படி நல்லபடியா கொண்டு போகமாண்டு நல்லபடியா கொண்டு போய் கொண்டிருக்கணும்லங்குது. சரிதானே? என்ன யோசிக்கிறீங்க? நான் என்னத்தை யோசிக்கிறது? வேற ஏதாவது சொல்லுங்க. இப்ப நான் எடுக்கிற தொழில் முயற்சிக்கு என்ன சொல்றீங்க நீங்கள்? திருப்பி முயற்சி எடுக்கிற முயற்சி பார்ப்போம். எல்லாம் நீங்க சொன்ன மூலியம் வச்சு கொஞ்சம் நீங்க வேண்டாம் சொன்ன உடனே நான் என்னத்தை யோசிச்சு சொல்லுங்க. அப்போ செய்ய போறது லொஸ்ட் ஆயிடுமோ அதோட பயத்துல. அதாலதான் நான் இப்ப கொஞ்சம் லேட்டா இனி சேர்க்க போற காசை வச்சு செய்வோம்னு சொல்லி யோசிச்சு வச்சுக்கிறேன். அப்படித்தான் செய்யணும். அப்ப நீங்க சொன்னதுல ஒரே ஒன்றை மட்டும் தாங்க, இது மட்டும் தான் எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சம் ஒன்று மடக்கல. நான் இவர் தான் கடைக்கு முதலாளி. நீங்க தான் நாங்க என்ன கடை என்ன கடையில சொல்ல மாட்டேன். கடை நீங்க தான் போயிருக்க வேணும் முன்னுக்கு. என்ன கடை ஒருத்தரும் சொல்லி போடாங்க. ரோட்ல கேப்பி நம்ம என்ன கடை திறக்க போறோம்னு சொல்லி ஒருத்தட்டையும் கேட்டு போடாங்க. என்ன சொல்லி போடாங்க சரியே. எப்படி 2-3 மாதம் தெரிய இருந்தானே சரியா. ஏன்டா ஒரு முயற்சி துவங்கும் முதல்ல தெரிய வந்துச்சுன்னு சொன்னா அது தெரியும் தானே. இப்ப சம்பிரதாயங்கள் படி நாவரா போயிடும். சரி வேற என்ன சொல்லுங்க. வேற என்னத்தை நான் சொல்றது? இப்ப என்ன இங்க வந்த அப்புறம் நல்லா இருக்கு. இங்க வர இல்லை தானே அங்க இருக்கு. என்ன நான் செய்யறது? வீட்டுக்கு இருந்து ரூட்டை பார்த்துட்டு இருக்கணும். வேற வேலைக்கும் போகவே இல்லாது. சில பேர் அப்பா இங்க இருக்கு அம்மா அங்க இருக்குன்னு சொல்லி சும்மா தேவையில்ல கதையில் கதைக்கணும். பிரச்சனையும் இல்லை. இப்படியும் அம்மா அப்பா போவார். அம்மா 2 பேரும் என்ன இப்ப ஒரு கொஞ்சம் இப்ப வேண்டாம் வரப்போகுது அனைவரும் நடக்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி வேற என்னத்த கதைப்போம். வேற 9 மணிக்கு வீடியோ வரும். அதை பேருங்க பார்க்க அவன்ட்டு விடாதுங்க. தரமான வீடியோ வேற லெவல்ல இருக்கும் அந்த வீடியோ. என்ன 9 மணி வர வீடியோ சூப்பர். அப்படி என்னடா அவ்வளவு மினக்கட்டு நாங்க வீடியோ அந்த சரியா மினக்கட்டுனாங்களே. என்ன சரியா மினக்கட்டதோ? முதல்ல நான் பெற முதல்ல நீ மினக்கட்டது. நான் முதல்ல அந்த இதுகள் தேவையானது எல்லாம் எடுத்து வச்சு மினக்கட்டு செய்த வீடியோ. ஓகே எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை முடிப்போமே. புது வருஷ வாழ்த்துக்கள் சொல்லி போட்டு முடிச்சுடுவோம். என்ன
இந்த வருடம் கணக்கு பிளான் போட்டுருக்குது, கணக்கு எல்லாம் சக்சஸ் ஆகும் நினைக்கிறேன். வயசுகளை வந்துட்டு தானே நீ உழைக்கிற வழியையும் பார்க்கணும். உழைக்கிற வழியை தான் பார்க்கணும், மிச்சம் பிடிக்கிற வழியை பார்க்கணும். மிச்சம் பிடிக்கல, அதுக்கு உழைக்கிறதுக்கு ஏற்ற வேலை சில வழிக்கலாம். சரி, ஓகேங்க, பாய் பாய் சொல்லி பாய் பாய்.